என்ன பாப்பா அதை பிடிச்சி தொங்கின்னுக்குற நீனு? அப்சர்கொண்டா ஃபால்ஸ்க்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வழி. அதுக்கு இறங்கி நடந்து போகணும். பார்த்து போ. எந்த ஸ்லிப்பரை? ஃப்ளாட் ஸ்லிப்பர் தானே போட்டிருக்குது இப்போ. எடுத்து கூட்ட கையில் கையில் வெறுங்காலில் நடந்து இருப்போம். ஆமாம், நீ பார்த்து போ. பயங்கரமாக தண்ணி ஊற்றுது போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க? இது ஒரு 200 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ்க்குள்ள இது மாதிரி இறங்கி நடக்கணும் படிக்கலாம். எல்லாம் சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் ஃபால்ஸ் எங்கே கொட்டுதுன்னு தெரில. ஃபுல்லாக தண்ணி வருது போல் இருக்குது. எங்கே எப்படி சாப்பிட்டு வயிற்றுல அங்கே எல்லோரும் குளிக்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சு? படிக்கிட்டு ஏறி வந்துட்டு ஹார்ட் பீட் வேகமாக கொடுத்துச்சு. வலையில் நசுக்கு பார்த்தேன். உனக்கு ஏன் அந்த வேலை? நீ எதுக்கு கீழே இறங்குற? ஒரு ஓரமாக அப்படியே வெத்தலை பாக்கு கொட்டை பாக்கு கொடுத்தா கொத்திக்கின்னு உட்காந்துக்க வேண்டியது தானே? அப்படிதான் உட்காந்து நீ தான் என்னமோ கப்பல் ஃபோட்டோ எடுக்கணும்னு என்ன டார்ச்சர் பண்ண. சரி, என்ன பண்ணுறது? கடைசி காலத்தில் இப்படிலாம் ஆசை வரும் உனக்கு. எனக்கும் ஆசை வருது. எனக்கு கடைசி காலம்லாம் கிடையாது. நீ தான் வயசானவா. அப்போ தனியாக ஃபோட்டோ ஷூட் வச்சுருக்கேன். நீ என்ன தனியாக எடுத்தோம் இல்லைடா ஷரண்? தனியாக எடுத்தாங்க என்ன சிங்கிளில். சரி, நீ ஏங்கிடக்கூடாது அப்படின்ட்டு ஓகே வா 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 அப்படின்னு. நீ என்னடானா சூப்பராக இருக்கும். ஏன் லேடிஸ் இருந்தால் அண்ணா இல்லைன்னா நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கினா அது ஒரு டார்ச்சர். அதனால தான் நானும் கம்முன்னு இருந்துட்டேன். நம்மக்கிட்ட இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு ஹட்டு கூட இருக்குது. ரெடிமேட் ஹட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு கிளம்பணும் அப்படி இல்லை. ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கணும். ப்ரீ வெட்டிங் ஷூட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் குளிக்கணும். சரிங்களா? நான் இன்னைக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற சோப்பை பற்றி சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேதாச்சாரியாஸ் ஆயுர்வேதிக் முறையில் ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆயுர்வேதிக் ஆயிலை வச்சு இந்த சோப்பு பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன நான் சோப் யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயாவோட ஆயுர்வேதா சாண்டல் க்ளோ சோப். உங்களுக்கு சந்தனாதி ரூப்னா தைலம் தெரியுமா? எனக்குமே தெரியாதுங்க. அது வந்துட்டு பியூர் நமக்கு சாண்டல்வுட் ஆயில் மாதிரி இதுவும் ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான இன்கிரீடியன்ஸ். இது யூஸ் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இதோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்குல்ல. இந்த சோப்போட ஷேப் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா லீஃப் மாதிரி இருக்கு. இது பிடிச்சிக்கிறதுக்கும் நம்மள கிரிப்பா இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா குளிக்கிறது எவ்வளவு ப்ரீ வெட்டிங் ஷூட் நம்மளோட ஃபேஸுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோல்டன் க்ளோ கிடைக்கும். இந்த சோப்போட சாண்டல் ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்றதுனால நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியுமே வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் நல்ல ஸ்மெல்லோடய நம்மள வச்சிருக்கோம். இந்த ஹிமாலயா ஆயுர்வேதா சாண்டல் க்ளோ சோப் அமேசான், பிளிப்கார்ட் மட்டும் இல்லாம ஹிமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த சோப்போட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சூப்பர் வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரயில் அந்த ரயில் போகுது இல்லை. இப்போ சரக்கு ரயில் போவோம், அப்புறம் வேறு ரயில் போவோம். இப்போ எந்த போட்டில் போக போகிறாங்க? கல்யாண ஜோடிகள் எல்லாம் மொக்க போட்டால் தான் நிற்குது. இதுவா? ஓகே சரி ஓகே. இந்த மாதிரி யாருக்குன்னு நம்ம இதில் போகணும். எங்கே போகணும்? எங்கேயோ போகணுமே. பாண்டிச்சேரியில் போகணும். கரெக்டு. பாண்டிச்சேரியில் போன போட்டு இந்த பிரிட்ஜுக்கு உள்ளே போகும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது மாதிரி அப்படியே போயிட்டு வரும். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா மாப்பிள்ள? பாப்பா வந்தோன்னையா? ப்ரோ எங்கே ப்ரோ சேஞ்ச் பண்ணோம்? ரொம்ப நாடுது ப்ரோ. வாட்ஸ்அப் ஐயோ ரொம்ப நாட்டம் ஆகுது. உள்ளே மாத்திக்கிறியா? இதை ஓபன் இல்ல பாத்ரூம். என்ன ட்ரெஸ்? பிளாக் டவுன் கிரே கலர். இப்போ எல்லாம் ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஷாரன் தான் வேணான்னு சொல்லிச்சு.
நீ வந்து உட்கார் சார் அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு, கண்ணு மட்டும் தான் வலிக்கும். ஷேரன் எடுக்கும்போது வேற லெவல், வேற கண்ட்ரி. ஆமா, ஃபாரின்ல எடுக்கணும். கரெக்ட். அப்போ உனக்கு நியூ ஆயிடும். ஓகேவா? உனக்கு இப்ப எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிச்சு, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க. பாத்துக்கிறதுக்கு ரெண்டும் ஓ இப்படி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு. ஷேரனுக்கு வந்து இந்த சுவிட்சர்லாந்து முந்திரி கொட்டைக்கு ரெண்டு முன்னாடி சேரன், உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுனாலும் நான் போட்டு தரேன்டா. உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையோட வந்துரு. மௌலி மேரேஜுக்கு ஃபாரின்ல தான் பொண்ணு எடுப்போம். அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா ஃபாரின், இல்லைன்னா ஒண்டி கட்டதான் அவன். வெறும் 40 பேர். ஓகே, இந்த பக்கம் ஒரு 25, அந்த பக்கம் ஒரு 25, 40 பேர். உனக்கு வந்து இந்த படம் பாத்துக்கிறியா? என்ன படம் அது? அந்த எல்லாம் டைல இது போவாங்கல்ல, பேச்சுலர் ஹேங் ஓவர்ல வெயிட் பண்ணி வருவாங்க. உன்னை காசு செலவு பண்ணி படிக்கிறதுக்கு அனுப்புவோம் ஃபாரினுக்கு. நீ அங்கே போய் படித்து அங்கேயே ஜாப் ஜாயின் பண்ணி அங்கேயே வந்து க்ரீன் கார்டு ஹோல்டராக பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் நீ ரிட்டர்ன் இங்கே வரணும். நான் பேசாம ஆதார் கார்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்க இதுல. என்ன பழமொழி? லத்தேகார் பிள்ளைங்களுக்கு வாய் ஜாஸ்திம்பாங்க. அதுல பாவப்பட்ட ஜென்மம் நான் தான். எனக்கு வாயே இல்லை. உனக்கா 10 பேர் தான் இருப்பாங்க. நீ காலையில் தான் நாங்கள் பார்த்துமே. நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் சரண். என்ன நீ அதை போட்டு போகிறீங்க? நீங்கள் என்ன இதை எடுத்துன்னு போகிறீங்க? அப்படியே பேசிட்டு இருந்தது. நான் யோசித்தேன். காலையில ஏஞ்சிட்டு இவரை எழுப்பிட்டார் ஃபர்ஸ்ட். ஏஞ்சி இதுக்கும் அதுக்கும் நடந்துனே இருக்கிற குளிக்காம. இவ குளிச்சுட்டு விட்டாதான் அடுத்தது பாத்ரூம் போய் குளிக்க முடியும். சரியா? ட்ரெஸ் எடுத்து வச்சுனுக்குது பெட்டியில. நீ அதை வந்து செய்யலாம்ல. முதல்ல குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் தான் டாடி எழுப்ப முடியும். நீ இப்போ ஆமான்னு தலையாட்டுவ சரண். அப்புறம் உனக்கு உங்கள் மாமியார் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா வீட்டுக்காரப்படி, டேய் உங்கள் அம்மா வாய் முடின்னு சும்மா இருக்காதா, மரியாதையாக வாய் முடின்னு இருக்கு சொல்லு, அவள் தான் மரியாதை அப்படின்னு. பேசுறது வந்து சகஜன் பேசுகிற ஆள் தானே அப்படின்னா ஜாலியாக இருக்குவேன். ஆனால் வந்து யாரையோ போய் கத்துறது திட்டுறதெல்லாம் எப்படின்னா தான் எனக்கு மூட் அவுட் பண்ணாதான் எனக்கு கோவம் வரும். இல்லைன்னா ஜாலி டைப் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு மகன் அப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். யாரு எடுக்கிற வீடு? யாரை சொல்கிற? ஷேர்னை சொல்கிறியா? எல்லாரையும் தான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு அவங்க தவம் இருந்திருக்கணும். ஷேரன் பெங்களூர். ஆமாம், இவன் வந்து ஃபாரின் தான். ஃபாரினில் பொண்ணு கட்டினு வந்தானா அவளுக்கு இங்கிலீஷை தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது. நீ பாட்டு நீ பேசிட்டு ஏய் வாட் ஷீ சேயிங்டா அப்படின்னு. அவளுக்கு வேறு வேலை நடக்குது, தாய்க்கிழவிக்கு அப்படின்ட்டு போயின்னே இருப்பான். செய்கையில் சொல்லுவான் தாய்க்கிழவி அப்படின்ட்டு போயிடுவான். பேசுறாரு, நீ பேசுகிற. உண்மை தானே கலி? உன் வாய் இருக்குது பற்றியா? அப்படியே எப்படி உன் வாயை எப்படி திரும்ப அடைக்கணும்? அந்த பொருளக்காய் உருண்டைன்னு ஒன்று செய்வாங்க, பயங்கர டைட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா? வில்லேஜ்லாம் செய்வாங்க பொருளக்காய் உருண்டையா அது ஒன்று. அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துடணும், நீ ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவே. அதை உங்ககிட்ட வாய் பேசாமல் இருந்தாலும் அவங்ககிட்ட வாய் பேசாமல் இருந்தாலும் என் நிலை எப்பவும் திக் சாப்பிட்டுருப்பீங்க. ஐயோ வேலைக்கு ஆகும். வருங்கால யூடியூபரே வாட் டூயிங்? சீனரிஸ் இப்போ ரசிச்சுட்டு அப்புறம் பொண்ணோட போகும்போது இன்னும் நல்லா ரசித்து ஃபேஸ் லுக் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 2 இடத்துக்கு போவோம்னு நினைக்கிறேன். இல்லை, 2 இடத்துக்கு போயிட்டா முடிஞ்சிடும். என்னம்மா மணப்பெண்ணே, இப்போ அடுத்தது அடிக்கிற வெயிலில் கருப்பு அண்டங்காக்கா மாதிரி ஆக போகிறேன் நீனு. இன்னைக்கு உனக்கு தலை வலிச்சாலும் சரி, தலையே தொங்குனாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது நீ தூங்கின்னு வர வேண்டியது தான். தைலம் மட்டும் போதும். ஏன்சரு அவுட்லுக் காட்டு. இருப்பேன் நானும் தலை. என்னப்பா தலையை கழட்டிட்ட? வாரவே இல்லை. லூஸ் ஹேர் தான் விடணும் பாப்பா இதுக்கெல்லாம். அதுதான்ப்பா இங்கே பாரு எப்படி சிக்கி இருக்குன்ட்டு. எவ்வளோ சிக்கு. அம்மா இந்த பிளாக் நான் என்ன எடுத்துன்னு வந்தேனே தெரியலையே. முடி வெட்டின்னு வந்தியா? இன்னி முடி வெட்டி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு 1500 ரூபா செலவானது தான் மிச்சம்.
நாங்களாச்சும் பரவாயில்ல, 4 பேர் பார்க்குற மாதிரி இருக்குது. உன் முடி அப்பாவும் அதே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு வெட்டுற அப்புறம் நீ? நான் என் கொளுத்துன முடியும். நீ லூஸார் விடு. அது ஒரு நாள் ஃபயர் ஷாட்ப்பா. சமைச்சு இட்லி பாத்திரம் நீ வச்சுக்கிறியா ஃபயர் ஷாட்டு? கேண்டல்ல வச்சுக்கணும். ஓ பண்ணிருக்கிறியா? இட்லி பாத்திரம் ஒருவேளை மேலத்துக்கு வச்சு சோண்டி போய் தலையை திருப்பினா பாரு, அப்படியே போய் புசிக்கிச்சு ஃபுல்லா முடி, ஒரு சைடு ஃபுல்லா முடி புசிக்கிச்சு. இந்த சின்ன வயசுல உங்க தாத்தா இருந்துட்டு டிக் டிக் அவர் இருந்துட்டாரு. கேண்டில் இப்படி பத்தி அனுப்பும் போது முடி சொல்லணும்னு பார்த்து ஒரு பக்கம் வந்து உங்கள் முடியை தான் பொசுக்கியிருக்கீங்க. எங்கள் வீட்டில் ஒரு அழகு பொம்மை இருந்தது நான் குட்டி பையனாக இருக்கும்போது, ஓகேவா? எங்கள் அப்பா அதை எடுத்து கொடுன்னா நான் எடுத்து அதை விளையாடி உடச்சிடுவேன் அப்படின்ட்டு. அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவோம், விளையாடும் போது தலை தனியாக கை தனியாக பிச்சிடுவோம்ல, அந்த மாதிரி பிச்சிடுவேன்ட்டு எடுத்து மேலே வச்சிட்டாரு. நானும் எடுத்து கொடுன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன், நேராக போய் தொடப்பு குச்சி இருக்குல்ல, அதை பற்ற வச்சுக்கிட்டு நேராக எடுத்துன்னு வந்து அது முடியை பற்ற வச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா ஏஞ்சி பார்க்குறாரு, அது மண்டையெல்லாம் முடியெல்லாம் பொசுங்கி போய் அப்படியே கிடக்குது. திட்டின்னு இருந்தார். நான் ஓட்டேன் அதுக்குள்ளார. இவ்வளோ வேலை நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன வேலை பார்த்துக்கிற? ஒரு நீ என்ன வேலை பார்த்துக்கிற? நான்லாம் எதுவாக இருந்தாலும் ஒன் டே தான். ஒரு டெல்லியிலேருந்து ஒரு வாட்டி எங்கள் அம்மா வந்து கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? கன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கன்று எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னே தெரியாமல் 1 வருஷத்துக்கு இருந்தது. டெய்லி எடுத்து வச்சுப்பேன், சும்மானாச்சும் இப்படி விளையாடின்னு இருப்பேன், அவ்வளோதான். அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி அது வந்து இப்படி யூஸ்வலாக கன்று இப்படி இது பண்ணிடல, புல்லட் லோட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது தான் அது கண்டுபிடிச்சிட்டேன் 1 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் அது உள்ள கல் எடுத்து அடித்து அதை கண்டுபிடிச்சி 1 மணி நேரத்தில் அதை உடச்சிட்டேன். அவ்வளோ கல் போட்டு அடித்து விளையாடின்னு இருந்தேன். ஒரு இது இருந்ததுன்னா கூட விளையாடி உடனே உடச்சிடுவேன். ஒரு வாட்டி ஹெலிகாப்டர் கொடுக்கலன்னு நான் வீட்டை விட்டு கோச்சின்னு போயிட்டேன். ஆமாம், கோச்சின்னு கிண்டி வரைக்கும் வந்துட்டேன். எல்லாம் ஒரே அழுக, காணோம் பிள்ளைய எங்கள் ஆயா வந்து ஹெலிகாப்டர் கொடுக்கல. ஹெலிகாப்டர் கொடுக்காம போடா அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் விளையாடலாம்னு சொல்லி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடுங்கிச்சு, உடச்சிடுவேன் அப்படின்ட்டு. நான் அழுதுக்குனே நான் போயிட்டேன். நான் கிண்டி ஸ்னேக் பார்க் கிட்டே போயிட்டேன். ஆமாம், எங்கள் வீடு அப்போ மாம்பழம் டி நகரில் வீடு. கிண்டி ஸ்னேக் பார்க்கில் ஒர்க் பண்ணுறவரு என்னை கூப்பிட்டு வந்தார் நைட்டு வீட்டுக்கு. அதுலேருந்து நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் ராஜ மரியாதை தான், எத்தனை போய் தொலை அப்படின்னு வீட்டுக்கு ஒரே பையன் வேறையா, அதனால் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கம்முன்னு எங்கள் ஆயாக்குன்னா ஏற்று அப்படி ஒரு ஏற்று. ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்து தொலைய வேண்டியது தானே. இப்போ பிள்ளைய காணுமே உன்னால தான் அப்படி இப்படின்னு ஒரே சண்டை வீட்டில். இவ்வளோ வேலை பார்த்துக்கிறேன் நான். என்னை பற்றி சொல்லணும்னா அடிக்கிக்கிட்டே போகலாம், தெரியுமா? ஆமாம், எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணேன்னா இப்படி பார்க்கறதுக்குள்ளே இந்த காதில் பூந்து அந்த காது வழியாக வெளில வருவானா, திடீர்னு மூக்கு வழியாக வெளில வருவானா, நம்ம அப்படி எஸ்கேப் ஆகுறது. இது பண்ணிக்கிட்டே இருக்க, ஏய் படாரா அப்படின்னா டக்குன்னு அந்த பக்கம் போய் வேறு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். நம்ம அந்த மாதிரிலாம் சுற்றின்னு இருப்பேன். ஜான் போய் மாட்டி விட்டுருவாரு எதுனா பண்ணா. அங்கே ஜாஸ்தி மெமரிஸ் இருந்துச்சு. ஹோலி ஒரு வாட்டி ஹோலி அடிச்சிட்டாங்க. ஈரத்தில் வந்து நிற்கிறோம், கீழே இருக்கிற ஆண்டி வந்து ஆட வச்சிட்டாங்க. மம்மி டியூஷன் இருக்கு உங்களுக்கு வா, நீ போய் பச்சை தண்ணி ஊற்றி ஆட்டோவில் ஏற்றி அமைச்சாங்க, போங்க டியூஷனுக்கு. ஆனால் பாப்பா ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி லட்சுமியோடைய கையில் வச்சுக்கிச்சு. நான் இப்படி போயிட்டு அப்படி வரத்துக்குள்ளார எடுத்துன்னு ஓடி போய் வீட்டிலேருந்து எடுத்துன்னு ஓடி போய் வச்சு டம்முன்னு வச்சுக்கிச்சு. அதுலேருந்து அந்த பட்டாசு பக்கமே போகல. அதுக்கு மேலே ஒன்றும் அது சொல்கிற மாதிரி எதுவுமே செய்யலை. அது பாட்டுன்னு செய்ய விடலாம் இல்லை. எப்பயுமே நான் என் கூட தான் இருக்கும். ஆனால் விளையாடலாம் விடுவேன், விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் எட்டி பார்த்துன்னு இருப்பேன், எட்டி பார்ப்பேன். அவளும் பெருசாயிட்டா, நீயும் பெருசாயிட்டா, இப்போ அதே வேலையை தான் பார்க்குறேன். ஆமாம், அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியும், குழந்தைன்னா அப்படி தான் பார்த்துப்பாங்க. எல்லா ஃபாதரும் அப்படி தானே. அங்க இருந்தா கீழே விழுந்திருக்கோம், இவ விழுந்துட்டாளேன்ட்டு அவ. சரத்குமார் ஒரு படத்தில் அண்ணே அப்படின்னு வடிவேல தள்ளின்னு ஓடுவானே, ஏய் வெயிட் பண்ணு. அது வேற ஏதோ அடுத்த தெருவில் ஒரு பொண்ணு அவங்க அம்மா அண்ணனை கூப்பிடுது அப்படின்னு. ஊட்டி விடுறது, ட்ரெஸ் மாட்டுறது, குளிப்பாட்டுறது எல்லாம் சின்ன வயசுல எல்லாமே பண்ணிட்டாரு அவரு. இட்டுன்னு போயிட்டு பால் காட்டுறது, இது பண்றது அதான் சாப்பிடு. அதே தான் பாக்குறாரு. இது வைக்க நான் கடைக்கு போயிருந்தே இல்லை. போயிட்டு பால் வாங்குறது, விட்டு வாங்குறது அதெல்லாம். இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரே வாட்டி போயிட்டு தைரியமாக சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா அது கூட போயிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
போட்டில் எல்லாரும் ஸ்நாக்ஸ் பசி 1 hour கழித்து தான் வர முடியுமாம்மா. அதனால் நம்ம எடுத்துன்னு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்குறோம். ஏன்னா திங்கவே மாட்டேன், புளி பசிச்சாலும் புள்ள திங்காதும்பாங்க. திந்து ஆனால் இந்த புளி வந்து தின்னுதுன்ற முன்ன நீ புளின்னு இதுன்னா டப்ப 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 டப்பான்னு சவுண்டு கேட்குது. எங்க இது இது மிக்சர் எடுக்க. ஓ ஃப்ரிட்ஜு ஒன் ஹவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு இடம் இருக்குதா ஷூட் எடுக்கிறதுக்கு? அங்கெல்லாம் ஃபுல்லாக வீடு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாரும் ஃபிஷர்மேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த போட்லேயே அப்படியே கோவா போயிடலாம். நெக்ஸ்ட் போட்டில் ஷிஃப்ட் ஆகுறாங்க கப்புள்ஸ் 2 பேரும். செல்லம் இப்படி வரணும்டா குட்டிமா, இப்படி போகணும். பார்த்து போ, கேர்ஃபுல். அவ்வளோதான், கிளம்புங்க காற்று வரட்டும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரோன் பின்னாடியே அனுப்புவோம் நாங்கள். ஏதாவது கலகலன்னு பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் கக்கூஸ் போகிற கதையெல்லாம் பேசினுக்கிறீங்க. பேபிமா தான் அது, காட்டில் போய் பாட்டில் தூக்கின்னு போவாங்க. நானே இப்போ தான் மாமியார் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னு உட்காந்து கேட்டுக்கிறேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவர் உன்னை எடை போடுறாரு, நீ என்ன கிலோ என்ன வெயிட்ன்ட்டு. நீ வந்து கக்கூஸ் போன கதையெல்லாம் பேசினுக்கிற. அதுதான் ஹைலைட்டா நீ பேசிருந்த. அது தண்ணி பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. பத்தியா, தண்ணியை பார்த்தா ஷேரனுக்கு போட்டோ எடுக்கணும்னு தோந்து, தண்ணி தூக்கி அப்படி மேலே அடிக்கணும்னு தோந்து. சிட்டி கேர்ள் இல்ல சிட்டி கேர்ள் இருந்தாலும் தோந்து, வில்லேஜ் கேர்ளுக்கு என்ன தோந்து பாரு. நாங்க பிராக்டிகலா பார்த்து வந்துக்கிறோம், அவங்க அது என்னன்னு தெரியாது. அந்த தண்ணி தண்ணி பார்ப்பாங்க, அந்த தண்ணிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியும். அதுதான் சொல்றேன் நானும். சரி, அடுத்தது இவங்கள பார்ப்போம். பாரு, எல்லாம் பாருங்க. அற்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரில கொடை பிடிப்பான்னு பாத்துக்கிறீங்களா? 2 கொடை பிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே நிக்குமோ, கட்டிட்டாங்களா இல்ல, அது குச்சியில போவோம். நம்மளுது கூடவே போதா குச்சியில தான். அவரு குச்சி போடுறாரோ. செம்ம எவ்வளவு அழகா ஜம்ப் பண்ணி போச்சு பாருங்க. கொரில்லா மாதிரி இருக்கு, நம்ம ஊரு குரங்கு மாதிரியே இல்ல, கொரில்லா மாதிரி இருக்குது. அப்படியே 2 பக்கம் ஃபாரஸ்ட் நடுவில் போயிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போசஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த போட்டில் போயிட்டு பாப்பா இந்த பக்கம், மாப்பிள்ளை அந்த பக்கம் அப்படி தலையை ஒட்டின மாதிரி படுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? மேலேருந்து ட்ரோன் எடுக்கும் போல் இருக்கு. ட்ரோன் விட போகிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கிட்ட இறங்கி போவோம். இங்கே தோப்பு ஃபுல்லாக யாரோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நடுவில் வந்து கர்நாடகாவோட நதி போகுது. அந்த பக்கம் ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே இவங்க 2 பேரும் பார்த்துன்னுக்குறாங்க மொட்டை வெயிலில். ಮೇಡಮ್ ಚೇಂಜ್ பண்ணிட்டு இருக்க கூடாதா? ಸರ್ ಏನು ಚೇಂಜ್ ಆಗ್ತಾನೆ ಇರಬೇಕಾ ರಿಯಾಕ್ಷನ್? ಅಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ಇರಬಾರ್ದು. பண்ணக்கூடாது, ஒரே ரியாக்ஷன் தான்.
ஏன்டா செல்லம் கண்ணு மூடிட்டு இருக்க? கண்ணாடி போட்டுக்கோ. நீ வந்தா ரொம்ப டயர்டு. எப்பயுமே அப்படிதான்ப்பா, எப்பயுமே அப்படிதான். அதுக்கு தான் பழமொழி கண்டுபிடிச்சாங்க, எலி தான் காயுதுன்னா எலி புழுக்கம் ஏன் காயுது அப்படின்ட்டு. புரியுதா? வேர்ல்டுலயே நம்பர் 1 என்ன உலக உலக வரலாற்றில் முதல் முறையாக குடும்பத்தோட ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாரும் அப்படிதான் வராங்க. இல்லங்க ஒரு அவங்க 2 பேர் கப்பல், ஒருத்தர் ஃபேமிலியோட வருது. ஃபேமிலி யாரும் வரல. யானாக்குனா அந்த ஒரு இல்ல நம்ம வந்து வெஜிடேரியன் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறோம், அதனால ஃபேமிலியோட வந்துக்கிறோம். நான் வெஜிடேரியன் எடுக்கிறவங்க தான் வந்து ஃபேமிலி கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வருவாங்க. வெட்டிங் இப்படி தான் இருக்கணும்ப்பா. போஸ்ட் வெட்டிங் தான் நான் வெஜிடேரியன். அது எதுக்கு வெட்டி செலவு? போஸ்ட் வெட்டிங் நார்மலாவே இப்ப நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா போட்டோ எடுத்தாக்கா நம்மளுக்கு வெக்கம் வரும், இது வரும். அதுக்கோசரமே எட் பண்ணின்னு பேரண்ட்ஸ் எட்டுன்னு போக மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ். அதான் பொண்ணு போன வாரம் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வந்துச்சு எங்கள் ஆஃபீஸில் பண்ணேன். ப்ரீ வெட்டிங்க நாங்கள்லாம் நல்லா வாழ்த்தோம். ஏன்னா யாரும் பேரண்ட்ஸ் வரல, யாரும் இல்லை. பொண்ணும் பையன் நாங்கள் போனோம், போயிட்டு எடுத்தோம் வந்தோம். சூப்பராக எல்லாருமே அப்படித்தான் பண்றது. நாம வந்துதான் 2 குடும்பமும் இல்ல இது வந்து 2 in 1 பர்பஸ். ப்ரீ வெட்டிங் ஆச்சு, டூர் ஆயிடுச்சு. இல்ல எல்லாரும் சாதாரணமாக பேசும்போது நம்ம ஷேரன் மட்டும் தம் கட்டி ஆந்திரமா பேசுது. எனக்கு நீங்கள் வச்சுட்டு கூட கூட வந்தீங்க, தொத்தி அடிப்பேன் அத்தனை பேரையும் அப்படின்னு. கரெக்டா? நீ அதுக்கு அதெல்லாம் 2வது பிறந்தவங்கள உஷாருக்கு பிறந்ததுங்க அப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி அதான் கரெக்டாக நினைச்சா ஷேரனு. அதுங்களுக்கு ஆசை இருக்குல்ல, அவ்வளவுதான். எல்லாரும் அப்படிதானே. ஆனா அப்பா அப்படி போக மாட்டாங்க. அப்ப போக மாட்டாங்க, வாய்ப்பு சொல்லுவாங்க. அப்ப இல்ல அது எல்லாமே தாண்டி அப்பதான். அதனாலதான் ஷேரன் வந்து முதல்ல இருந்தே சொல்லிச்சு, நான் எங்க போனாலும் என் டேடியை கூட்டு போவேன். பாவம் அது தெரியாம அவரும் புள்ள கூப்பிடுது நம்மள என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது என்ன தெரியுமா, நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க, ஒரு தைரியம். இன்னொன்னு வந்து சாப்பிட்டியாமா, தண்ணி வேணுமாமா அப்படின்னு நம்மளை பாத்துக்கிறது யாரு? நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளை பாத்துப்பாங்க. போங்கப்பா, உங்க ஷூட்டிங்கை விட இங்க பேபிமா கண்டென்ட்லாம் வேற லெவல்ல இருக்குது. நீங்க மொட்டை வெயில்ல ஆஃப்டர் வெட்டிங் காதல் சடுகுடு பாட்டு எடுக்கலாம். ஆமா சாங் அலைப்பாயுதே. அது 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஓ, அது அலைப்பாயுதேவா? காதல் சடுகுடு நல்லா இருக்கும். தட் இஸ் ஃபெயிலியர் மூவி. மூவி நல்லா ஓடிச்சு, மூவி நல்லா ஓடிச்சு. ஆனா அதான்ப்பா, மூவி நல்லா ஓடிச்சு. எனக்கு அந்த மூவி பிடிக்காது. ஏன்னு கேட்டா அதுல அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும்ல, அதனால எனக்கு பிடிக்காது. அங்கிள் எல்லாத்துலயும் ஆக்சிடென்ட் சென்டிமெண்ட் பாக்குறாரு. ஆமா, அது கூட ஏதோ ஒரு பாட்டு சொன்னாங்க. கரெக்ட். விஜய் சேதுபதி பாட்டு. அதுல என்ன சீன் நடக்கும் தெரியுமா? எல்லா சீன் நடக்கணும். அதுல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும் ஹீரோக்கு. தேவையாமா அந்த பாட்டுனாரு. ஓகே, அங்கிள் சென்டிமெண்ட் எல்லாம் பாக்குறாரு. மௌலி எதிர்க்க பேசுற இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு. மௌலி என்ன தெரியுமா நினைப்பான், இப்போ என் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு உன் தலையே தெரியக்கூடாது, அங்க நீ வரவும் கூடாது, பணம் கொடுக்கறதோட சரி. கூப்பிட்டா கூட நல்லா வர மாட்டேன். அம்மா அப்பா எல்லாம் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் அவங்களே போவாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. பணம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸ் தேவை. அது மட்டும் ஏன் எதிர்பார்க்குறீங்க? நம்ம கடமை இல்லையா அது? யாருன்னா எப்படின்னா போக, நான் தூங்குறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் காலத்துக்கு வரவும் நான் பார்த்தேன். கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்டா நான். நீ சொல்லுப்பா என்ன சொன்னேன்? மௌலி வந்து நான் சொன்னேன், அவன் கல்யாணத்துக்கு அவனே சம்பாரிச்சு அவனே செலவு பண்ணிக்குவான், அம்மாவுக்கு ஒரு பைசா செலவு வைக்க மாட்டான் அப்படின்னு. அப்படி ஓடிதான் போ. அதுக்கும் காசு இல்ல ஓடி போனோம்னா ஒன்றும் பெரிய காசுலாம் தேவையில்ல, ஃப்ரெண்ட்ஸே கூட ஹெல்ப் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வீடு சாப்பாடு ட்ரெஸ் வாங்கி தரணும் ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும் சேர்த்துப்பீங்க. ஏன்னா நீ ஒரு 10 நிமிஷம் செலவு இல்லைன்னு இல்லையா, செலவு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா நீங்க எடுத்துக்கலாம் சாப்பாடு சாப்பிடலாம். ஆக்சுவலி அது 10 நிமிஷம் செலவு இல்லாத கல்யாணம் பண்ணி வைக்காது அப்படின்னு அதுதான். என் பையன் அப்படி பண்ண மாட்டான். 20 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, 4 வருஷம் 5 வருஷத்துக்கு சோறு போடலாம். நான் உனக்கு அதை சீப் பண்ணி ஊற்றுக்கிறேன் உனக்கு. அவனே டயர்டாகிட்டா, வெயிட் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க 2 பேரும்? இங்கே 10 ரூபா நான் ஹோட்டலில் என்னப்பா பண்ற?